Hey guys, this is Gautam. நீங்கள் பார்க்கறது காசுலப்பா சேனல். ஸோ நீங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து 2024 ரீவெண்ட் வீடியோ எடுக்க போகிறோம். லோகேஷ் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சேனலில் ரீவெண்ட் வீடியோ 3வது வருஷம் எடுக்க போகிறோம். நல்லா இருக்கு. அங்கே பார்த்து பேசுகிறேன். எங்களை கூப்பிட்டு எடுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. கூப்பிட்டுலாம் இல்லை, வேறு யாரும் இல்லை, அந்த கூப்பிட்டு எடுக்கிறோம். கிஷோர் நீங்கள் சொல்லுங்கள். 2022 எடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வீடியோ திரும்பி எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. விக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீட்டில் மாட்டாமல் இருந்தால் சரி, வீட்டில் மாட்டாமல் இருந்தால் சரி. இது ஹேட்ரிக் வீடியோங்கும் போது வருஷம் இது மட்டும் உருப்படியாக கரெக்டாக பண்ணுறோம். இந்த வீடியோ மட்டும் அது வரைக்கும் வீடியோ போடுறோமோ இல்லையா மட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ சீக்கிரத்தை முடியல. இல்லை, இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து ஆக்சுவலாக இந்த ரீயூனியன்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பார்த்தா மாதிரி இருக்குது. எல்லாரையும் ஒரு பார்த்தா மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்லா இருக்குது. அதனால வீடியோ எடுக்கிறோன்றது காரணத்தோட இதை வச்சு எல்லாரையும் பார்க்குறோன்றது ஒரு தனி. இப்போ நம்ம எல்லாம் ஊரில் இருந்து வந்துருக்கோம்ல. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் யார் கேட்க போகிறோம்னு நாங்கள் கேட்க போகிறதில்ல. எங்களுக்கு போன வாட்டி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொன்ன கொஸ்டின் தான். இந்த வாட்டி என் தம்பி கேட்குறான். லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் ஆன் தி வீடியோ. சரி, வாசின்றி. ஓகே. ஸோ ஆம்பா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி டஃப்பான பர்சன் நான் வந்து. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 வீடியோவும் வீட்டில் வந்து இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து எடுத்துருக்கோம். காலை எழுப்பி அப்படியே வந்து அந்த பிளான் இன்னும் அதெல்லாம் பேசலாம் கொஞ்சம் நன்றாகவே தான் இருக்கும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலை நேரத்தில் எடுக்கணும். அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஸோ வீடியோ வந்து பண்ணலாமா? கைஸ் அங்கே பீச்சில் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல. நீங்கள் கரெக்டாக இருக்க நம்புறோம். ஓகேவா? நான் இப்போ சிம்பிளாக ஆரம்பிச்சல வருஷத்துன்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். கிஷோர். கிஷோரா? ஓகே. இயரில் நீ பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு ஏதாவது என்ன ஆசைப்பட்டு நினச்சேன். என் ஃபோன் இந்த ஃபோன் இல்லைப்பா, இது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். இல்லை அதோட சரி, ஓகே. ஏற நல்லா படிக்கணும்னு நினைச்சேன்டா. படிக்கணும். ஆமா, எல்லா செமஸ்டரும் நல்லா படிக்கணும். இல்ல ஆனா கஷ்டமா இருந்துச்சு இந்த செமஸ்டர். என்னால பண்ண முடியல அவ்வளவு சீக்கிரம். ஆனா அடுத்த செமஸ்டர்ல இருந்து கரெக்டா அப்படியே எல்லாமே படிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, அது படிச்சாதான் கரெக்டா. நல்ல எவ்வளவு மார்க் நீ? மார்க்லாம் இன்னும் வரலடா. இப்பதான் எக்ஸாம் பண்ணிருக்கேன். இதோட தம்பி ஒரு அரியர் தான் தம்பி. என்னப்பா அரியர் வந்து வாழ்க்கை தீர்மானிக்காது. அவ்வளவுதான். 24ல ரெசல்யூஷன் எடுத்தா பண்ணியா இல்லையா? அவங்களுக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? உண்மையா அதுதான். வீடியோ பண்ணணும்னு நினைச்சா முடியல. அதுதான் இப்போ நிறைய இருக்கு. ரீல்ஸ் பண்ணணும், எதுவுமே தொடர்ந்து பண்ண முடியல. அதான் மேட்ரு. பாப்பா நெக்ஸ்ட் இயர் இது பண்ணலாம். லோகேஷ் எதுவுமே எடுக்கல. போன வருஷம் மாதிரி தான். ஒன்னு எதுக்கு கூப்பிட்டேன் புரியல. எனக்கு புரியல. இது சொல்றத கூப்பிட்டாங்கன்னா அதுதான்டா நானே கேட்டேன். வீட்லயே நான் போன வருஷம் ஒன்று நினைப்பேன். ஆனா என்னால பண்ண முடியல. நினைக்கிறேன். அப்படி இல்ல, வயிட்டு கம்மி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கம்மி பண்ண முடியல. ஆனா சில பேர் சொல்றாங்க நீ குண்டா இருந்தாலும் அழகா இருக்கு. சொல்லிக்கலாம். போன வருஷம் வந்து புக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லி இந்த போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா இது வரைக்கும் படிக்கல. அப்படியேதான் இருக்கு. இனிமே அவன் அப்படிதான். பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி வருது அது மாதிரி வருஷம் வந்துட்டு அவனா போவான். இல்ல, நான் ஒரு இந்த வீடியோல பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாரும் பேசுனதை விட இங்க வேற ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் பேசியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஏம்நாத் வந்து மிஸ் பண்றோம் இந்த இடத்துல. அப்படியா? ஏம்நாத் வந்து செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு சீனா இல்ல, அவன் சும்மா அவன் வந்து கொஞ்சம் சில பேர் வந்து நேர்ல போயிட்டு அப்படியே சூப்பரா பேசுவாங்க. ஆனா பின்னாடி வந்து சூப்பரா அவங்களே பேசுறாங்க. படிப்பாளி. மரணமா படிக்கிறேன். பர்த்டே படிக்கிறேன். நீ படிக்கல? இல்ல, அவன் படிப்பா. சரி, ஓகே. நீ என்ன பண்ண? அடுத்த வருஷம் அவள் தானா? வேற அதுதான் நான் வீடியோ தொடர்ந்து போட முடியல. நெக்ஸ்ட் இயர் ஆச்சு ட்ரை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரோட ஆட்டிடியூட் நிறைய விஷயத்துக்கு சூட் ஆக மாட்டேங்குது? நான் தான் சொல்லணுமா? நீ தான் சொல்லணும். நிறைய இதுல செட் ஆகலன்னா ஓப்பனா சொல்லு. யாரும் ஓப்பனா சொல்லலாம். யாரும் இதுல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டு கூடாது. சரியா? இதான் முக்கியமான விஷயம். லோகேஸ்வரன் என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் வந்து அவர் பண்றாரு தெரியணுன்றதுக்காக ஒரு விஷயமே இல்ல. அது அவர் வந்து ஒரு பெரிய சண்டை மாதிரி அவரே நினைச்சுக்கிட்டு பேசாமலாம் இருந்துட்டு அது வந்து நல்லாவே இல்ல. ஒரு சண்டையே இல்ல, ஒரு விஷயமே இல்லாததெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லையாங்க. வந்து அது இன்னொரு ஆளும் வராரு, ஏம்நாத்னு ஒருத்தர். ஆக்சுவலா ஏம்நாத் நிறைய கண்டென்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குற கொஸ்டின் எல்லாம் பார்த்தா அவரும் அதேதான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு தேவையில்லாத எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இப்ப இவன் வந்து கிஷோர்னு சொல்லுவான், அதுதான் நடக்கும். நீங்க சொல்லுங்க. ஆட்டிடியூடு
ஆட்டிடியூட் காட்டுறதா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னா லோகேஷ் தான் ஆட்டிடியூட் காட்டுறதுனா. லோகேஷா? ஆமா. எந்த லோகேஷா? இல்ல வேண்டாம். இல்ல அதிகமா சண்டை அதிகமா வரும். ஏன்னா சோம்பேறியா இருக்கான். கூப்பிட்டா நான் கூப்பிட்டா அவர் கூப்பிட்டா நான் போகணுமா, ஆனா அவர் வரமாட்டாரு. இங்க வீட்டுன்னு போடு அப்படின்னுவாரு. அது கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டும். ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி பண்ணுவான். சரி, ஓகே. அது கொஞ்சம் வெறுப்பு. எனக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஆட்டிடியூட்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு கேரக்டரு மோஸ்ட்லி பார்த்தோன்னா புரியாமல் இருக்கு ஏம்நாத் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டிடியூடுன்றத ஏம்நாத்துக்கு ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி காமிங்க. அதுக்கு ஆட்டிடியூட் மீனிங் கூட தெரியாது அவனுக்கு. ஆட்டிடியூட்னா என்ன? அதான் சொல்லி திமிரா பண்ணுவானா? அதான் கேட்டேன். யாரு திமிரா பண்ணாதானா? சொல்லு ஓப்பன பயப்படாத. சொல்லு. எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாதுப்பா அப்படியா? நம்ம டீம்ல. அப்ப அவன் தான் திமிரா பண்றான். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எதுவுமே இல்லை. எனக்கு தெரியலன்னா அப்படி மாத்தி சொல்றான். எனக்கு வந்து கௌதம் இப்ப அவன் மேல ஒரு தப்பு இருக்கும். ஆனா அந்த தப்பு அப்படியே பேசி நம்மள திட்டி அவன் தப்பு கரெக்ட் பண்ணிப்பான். அவன் அப்படி கரெக்டர் அவன். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா அவன் தப்பே பண்ண மாட்டான மட்டும் கேட்டு சொல்லணும். இல்ல அவன் மேல தப்பு இருக்கும். அண்ணா நம்ம என்ன சொல்ல போனா அவன் அப்படியே தப்பு நம்ம மேல மாட்டி விட்டுருவான். ஆமா அது உண்மைதான். ஒத்துக்க மாட்டான். நம்மளே வந்து அவன் சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி நம்மளே மலிச்சு கரெக்டா இருக்குமா இல்லையா? அவ்வளோ இல்லையா நீ சொல்ற? ஆட்டிடியூட்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து அந்த டைம்ல வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஆட்டிடியூட் மாதிரி தெரியலாம். ஸோ அதை வந்து ஆட்டிடியூட்னு சொல்ல முடியாது. நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து புரிதலே இல்ல யாருக்குமே. அதான் கரெக்ட். புரிஞ்சிக்கல. அதுதான் உங்ககிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன். சொன்னீங்க இந்த கேங்ல யாருக்கு அக்செப்டன்ஸே இல்ல, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னா வந்து ஒத்துக்கவே மாட்டான். ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வயம் தான். எனக்கு வந்து மறுபடியும் கௌதம் தான். அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஆமா, அவன் மேல தப்புனா அதை ஒத்துக்கவே மாட்டான். அந்த தப்ப நம்ம மேல மாட்டி விட பாப்பான். பேசின்னு சொல்லு. என்ன கேட்டா அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டான்டா அவன். நிஜமா சொல்றேன்டா. நான் யார சொல்லுவேன்னா 2 பேரும் சொல்லுவேன். இவனையும் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே ஒத்துக்க மாட்டானுங்க. ஒன்னையும் நான் சொல்றேன். இவனை அதாவது இப்ப நேத்து இவர் வந்து என்னாச்சுன்னா ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா வந்துட்டேன். எங்க வீட்டு சைடு வாடான்னா வரல. போறாரு. அவங்க வீட்டுல இருந்து பஸ் ஏறி பொறுமையா சுத்திட்டு நானே பி ஸ்டேஷன் வந்துட்டேன். பொறுமையா வர. அப்புறம் வந்து என்கிட்ட முன்னாடியே கிளம்ப சொன்னி எதுக்கு நீ லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறான். இவன் என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான். சரி ஓகே நானும் விட்டு கொடுத்துருவேன். சரி நம்ம வீட்டு அப்படியே நல்ல மாதிரி பேசுற நீ. ஒண்ணு இல்லைங்க, இவன் வீட்டுக்கு போயிருக்கான். சரி கௌதம் எல்லாம் கௌதமம் அவன் என்னடா அவன் வீட்டுல இருந்து நடந்து அவனை கஷ்டப்படுவான். அவன் படிக்கிறான். அவனை கேட்க வர இவன்கிட்ட போயிட்டா கௌதம் கேட்டான் கஷ்டப்படுற படிக்கிறான் அப்படின்னு. நீயும் ஒழுங்கு மாதிரி பேசுற நீ. அதான் பேசவாயிருக்கு. சரி நான் வந்து சொன்னவங்கள மாதிரியே டார்கெட் பண்றேன்னு இருக்கோம். ஆனா வந்து உண்மையை தானே சொல்லணும் அப்படின்றதுனால வந்து 2 பேரை சொல்றேன். லோகேஸ்வரன், கௌதம் 2 பேருமே வந்து லோகேஸ்வரனை கூட ஓரளவு விட்டுறலாம். அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல எனக்கு. ஆனா கௌதம் வந்து ஒரு தப்பு பண்றானா அக்செப்டன்ஸே இல்ல. அந்த தப்பை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணி மாத்தலான்றது அத வேற மாதிரி மாத்தணும்ன்றதுலதான் ரொம்ப குறியா இருக்கான்ட்டு. ஆமாங்க, அதான் உண்மை. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சண்டை தானே பண்ணுவோம். அது வந்து நம்ம திருத்திக்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டே வரதே இல்ல. அந்த தப்பு நான் பண்ணல, அது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றது அது தப்பு தானே. அது நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்னா அதை ஒத்துக்கணும். ஆக்சுவலா அக்செப்டன்ஸ் அதுல இல்லைன்ட்டு எனக்கு தெரியும். இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு பொய் நான் சொல்லியிருப்பீங்க. மனசுக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பீங்க பொய் ஒண்ணு. அதை வந்து நீங்க இப்போ உடைக்கணும். அந்த பொய்யை யாரும் பொய் சொல்லக்கூடாது. இப்பயே பொய் சொல்லக்கூடாது. உண்மையா மட்டும் சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பேன். என் மனசுக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பேன். பொய் தான். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. யோசிக்கணும். நான் சொல்லிதான் அவனை நீங்க கேட்டீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவோம்டா. என்ன இருக்கு ஆக்சுவலா எதுவுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலா நான் எதுவும் என் மனசுக்கு தெரிஞ்சு இல்ல. என் மனசு தெரிஞ்சு நான் எதுவும் போய் சொல்ல. ஆக்சுவலா எனக்கு எதுவும் ஞாபகமும் வரல. சில விஷயம் மறைக்கணும்னு மறைச்சது இல்ல நீடா ரிவைல் பண்ணிடலாமா? சொல்லு. இல்ல இவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இல்ல பொய் தான் சொல்றேன். இவனுக்கும் பொய் சொல்லுது. அந்த பொண்ணு பேரு லோகேஸ்வரி. இவர் பேர் வந்து ரீ போட்டுக்கிட்டேன். இவர் பேர் லோகேஸ்வரன்.
இவன் முன்னாடி உட்காந்துறதால லோகேஸ்வரன் ஏதோ சொல்லிட்டேன் தெரியாம. அன்னில இருந்து ஒரு 6 மாசம் மேல இருக்கும். அப்பதுல இருந்து நம்பி இருக்கான், இப்ப வரைக்கும் நம்பி இருந்தான். ஆள் எப்படி இருக்கு? வரும்போது கூட அந்த பேக் 2000 ரூபாய் பேக் வாங்கி தரேன் அப்படின்னு இவனும் ஏம்நாத்தும் நம்பின்னு இருக்கான். மிச்சம் எல்லாருக்கும் தெரியும், இப்ப எல்லாரும் தெரியும் அப்படின்னு. பொய்னு பாத்து கூட பொய் தான் சொன்னேன். ஓகே, எனக்கு வந்து நான் பொய் சொல்ற விஷயம்லாம் எதுவுமே இல்லை. அதிகமா பாத்தீங்கன்னா நான் தப்பா நினைச்சிட்டே சொல்லுவேன். இவனுங்களை வந்து எப்படி சொல்றேன்னா, இப்ப இவனை வந்து கேட்டு வந்து இவன் வந்து இப்படி இருக்க மாட்டான் கேரக்டர் அப்படின்னு நான் நினைச்சு நான் சொல்லுவேன். ஆனா பார்த்தா எப்படின்னா வந்து நம்மளே நம்ப மாட்டான். இப்ப வந்து கேள்வி நீங்க சொன்ன பொய்ய உடைக்கிறது தான் இந்த கொஸ்டின். நீங்க என்ன சொல்ற பொய்யவா? நீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லிருப்பீங்க, அந்த பொய்ய வந்து நீங்க தப்பா தான் பொய்யா தான் நான் சொன்னேன், அது உண்மை கிடையாது. இப்போ இது ஓகே இவனுக்கு வந்து வெளியே கூப்பிட்டானுங்க. வெளியே இவனும் ஏம்நாந்து கூப்பிட்டானுங்க ஒரு டைம். வரலன்னு இருப்பான். இவன் வந்து ஏதோ கோயில் போலாம் சம்திங் ஏதோ கூப்பிட்டானுங்க. இப்ப இல்ல, போன வருஷம் அதே மாதிரி. அப்ப வந்து என்ன பண்ணேன்னா, இந்த வருஷமும் போன வருஷமும் தெரியல, கூப்பிடும்போது என்ன பண்ணானுங்கன்னா, நான் வேலையா இருக்கு வரல அப்படின்ட்டான். உண்மை இல்ல, ஆனா உண்மை இல்லை. அது ஒரு டைம் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ரியலா வேலை இருந்தது. அந்த ஒரு டைம் வந்து வேலை இருந்தது இல்ல, ஆனா நான் இருந்துன்னு சொல்லிட்டு இது பண்ணதுதான் இல்லையா? இல்ல எல்லா டைமும் அதான நடக்குது. இல்ல எல்லா டைமும் இப்ப சேனலுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நிறைய கத்துட்டேன். நான் பொய்லாம் சொன்னது இல்லப்பா இவங்க கிட்ட. ஏய் இல்ல ஏதாச்சும் வேலை இதுன்னா இல்ல வர முடியாதுடா, வேலை இது ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன். அப்பெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டான். வெங்கடேஷ் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமா போய் சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒன்னே ஒன்று சொல்றேன். இல்ல எனக்கு எப்படி தெரியாம தெரிஞ்சு சொல்லிருப்பானா எனக்கு இப்போதைக்கு ரீகால் பண்ணுவேன். ஏன்னா அதிகமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய போய் இவன் தான் எனக்கு இப்போ கௌதம் சொன்ன மாதிரி தான், கௌதம் சொன்ன விஷயம் தான். அந்த ஒரு நீ வெளில கூப்பிட்டுருப்பாங்க, அந்த டைம்ல வந்து என்னால் போகலாம், டைம் இருக்கும். பட் ஆனால் வந்து நான் ஒரு சில பல ரீசன் அப்படி கிடையாது, அந்த மாதிரி நினைச்சது இல்லை. ஒரு சில காரணங்களுக்காக வந்து அது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு தாட்ல இல்லை வரல, இந்த மாதிரி வேலை இருக்கு, எதனா ஒரு போய் சொல்லிட்டேன் டக்குன்னு. நான் கைண்ட் ஆஃப் எதனா ஒண்ணுன்னா, இப்போ லாஸ்டா சொன்னது வந்து கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தான், சாய்பாபா கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தான் இப்போ லாஸ்ட் வீக்ல. ஓகேவா, அதுக்கு போய் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, பட் ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன், பக்கத்துல வந்து டெத்ரா வர முடியல எனக்கு இருந்துச்சு. பட் அந்த டைம்ல கிடையாது. அந்த டைம்ல நீ நார்மலா சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் அப்படி சும்மா கூப்பிட்டேன், வீட்டுல இருக்கேன். நான் சொன்னது லோகேஷ் சார், நான் உண்மையை சொல்றேன். லோகேஷ் சார் ஒரு விஷயம் இருக்கு சொல்லிட்டா. எனக்கெல்லாம் அப்படிலாம் தேவையில்ல. இவனுங்க பேசல, ஒரு வாரம் நான் பேசாம இருப்பேன், அவனுக்கு பேசாம இருப்பான், நான் பேசிடுவேன். 2024 இந்த விஷயத்த நான் பண்ணிருக்க கூடாது, தெரியாம பண்ணிட்டப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயம் அது. என்ன வாங்கிட்டு வரீங்க? கிஷோர் அவர் வந்து உங்க கேட்க யோசிச்சு தெரியாம போய் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேள்வி எது பண்ணிருக்க கூடாதுன்னா, எதுவுமே இல்ல எதுவும் இல்ல. ஆக்சுவலி எல்லாம் ஓகே தான் இந்த வருஷம். அப்படியா, எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க நினைச்ச மாதிரி பண்ணலன்றதை விட வருஷத்துல எதுவும் எனக்கு பேடா நடந்த மாதிரி தெரியல. ஓகே தான், ஹாப்பின்னு சொல்ல முடியல. ஆனா ஓகே மாடரேட்டா இருந்துச்சு. சொல்லிதான் நான் எதுவுமே இல்லையா? எதுவும் இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. எனக்கெல்லாம் சொல்லிக்க எதுவும் இல்லை, ஒரு மாதிரி சோம்பேறி. 2024 பண்ணா ஆமாடா. சரி சொல்றேன் இது இல்லை, ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். ஃபோன் நோண்டுறது, கண்டினியூவா ஃபோன் நோண்டுறது. அப்புறம் வந்து இது பண்ணலாம் நினைக்கும் போது படுத்து தூங்கிடுறேன். அதான் ரொம்ப சோம்பேறியா இருக்கு. பண்ணவே கூடாது. இதை பண்ணதால அதான் இதெல்லாம் பண்ணதால கொஞ்சம் சோம்பேறியாயிடும். இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பண்ணிருக்க கூடாது வந்துட்டு மோஸ்ட்லி அளவோட வந்துடும் எல்லாருக்கிட்டையும். ரொம்ப இது பண்ணதால தான் நிறைய பேரோட இது பண்ணி நிறைய வாங்கிருக்கு. இல்லை ஃப்ரெண்ட்ஸே நார்மலாக எல்லார்கிட்டையும் பேசுவோம்ல, பேசிட்டு இவங்கெல்லாம் பேசிடக்கூடாது, அதிகமாக மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. நம்ம க்ளோஸ் நினைப்போம், ஆனால் அவன் அப்படி பார்க்க மாட்டான். அதுக்காக லிமிட்டாக இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான். இந்த வருஷத்துல வந்து என் கம்பெனில தான் சொல்லுவேன், ஒருத்தன் கூட சேர்ந்து வேலை பார்த்தேன், பிரச்சனையில போய் மாட்டீங்க, குடிச்சு ரோட்ல ஊந்து பிரச்சனையில போய் மாட்டினேன். ஆனா அது எப்படியோ வெளில வந்துட்டேன். போலீஸ் கேஸ்லாம் இல்லடா, கம்பெனில ப்ராப்ளம் ஆயிடுச்சு பெருசா. அது அவன் கூட சேர்ந்து வேலை பார்த்து அதனால அந்த கரெக்டா சொல்றேன். நீடா நான் வந்து இந்த வருஷத்துல வந்து யாருக்குமே ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படின்னா, இவங்க ஒரு சண்டை ஒரு வாரம் பேசவே இல்லை.
அந்த ஒரு வாரம் எவனும் கால் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இவனுக்கு அது சண்டே இல்லைங்க சொல்ல போனா. நான் திட்டினேன், ஒரு ஃப்ரெண்டு தான் உரிமை இருக்கு, ஆனா திட்டினா அவன் கோச்சினா அவ்வளோதான். ஆனா அது நம்ம மேல தப்பே இல்லாம ஒருத்தவன் திட்டினா அது தப்புலாம் இல்ல, எனக்கு தப்பு தான் அது. அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, தப்பு தான் 2 பேர் மேலேயும். சரி. அதான் இந்த வருஷம் யாருக்குள்ளே க்ளோஸ் ஆகாதீங்க, யாருக்குள்ளே ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க. திடீர்னு அவங்க விட்டு போனா அது உங்களால தாங்க முடியாது. அவன்லாம் அப்படி இருக்க மாட்டான். பண்ணிருக்க கூடாத விஷயம் நான் வந்து ஃபோன் நைட் பார்க்க கூடாது. அது கரெக்ட் தான். ஆமா கரெக்ட் தான். ஃபோன் நைட்டு பார்க்க கூடாது. நான் நைட்டு ஃபோன் நிறைய யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி பிரச்சனையில வந்து உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தேன். ஸோ அந்த விஷயம் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். 2025 அது வந்து நான் இதை பண்ணியே ஆகணும், இதை பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயம். அந்த மாதிரி விஷயம் இங்க இருந்தே வரலாம். ஓகே 2025ல வந்து வந்து அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்லாம் வருது, இப்போ வந்து லாஸ்ட் டைம்ல படிக்கிறத விட தவிர்த்து முதலேருந்தே படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. என்ன கரெக்டான ஆன்சர் இல்லையா? இல்ல அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, எனக்கு வேணும் ஹைட் ஆகணும். அப்போ ஹைட்டு வந்து இந்த வருஷம் ஆகணும். நான் வந்து ரொம்ப லேசியாக இருந்துட்டேன். ஆனால் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் இப்போ படிக்காததெல்லாம் படிச்சுட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகலான்னு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது காலேஜ். அதுக்குள்ளே வந்து என்னால் எவ்வளோ டெவலப் பண்ணணும் அவ்வளோ டெவலப் பண்ணலான்னு கற்றுக்கலான்னு இருக்கேன். இப்போ அவ்வளோதான். நீ சொல்றது நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் கண்டினியூ வீடியோ போடுவேன். நான் வந்து என் பேஷனை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சதான் பேஷன், ஏன்னா 2 வருஷம் எதுவுமே பண்ணல, அதுதான் இது பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் இயர்ல ஆமாம் என் பேஷன்ஸை நோக்கி போவேன். ஃபேஷன் இல்லை, பேஷன் தான் கரெக்டாக சொன்னேன். என் பேஷனை நோக்கி போகலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது நம்ம வந்து என் ப்ரொஃபஷனலாம் இல்லை, எனக்கு வந்து அவரோட கேரியர் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா, நான் பண்ணல, இதுக்கு மேலே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே போட்டான். அதே போன வருஷம் சொன்ன மாதிரி தான் அப்படியே போட்டான். அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன்னா, வாழ்க்கையை நம்ம இப்பயே எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது. வாழ்க்கை எப்படி போதோ அதே பார்த்து போயிட்டே இருக்க வேண்டாம். கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி. இப்போ நான் லோகேஷ் நீ 24 என்ன பண்ண? என்ன பண்ண நினைச்சேன்? 24ல வந்து நான் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சேன். நல்லாவே கத்துக்கினேன். அதே மாதிரி வந்து 2025ல வந்து நிறைய கிளைண்ட்ஸை முடிச்சு எடிட் பண்ண நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படின்னா அது பழம் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம காசுல வச்சால டிஸ்லைக் பண்ணுங்க. அவன் ஐடியா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாப்பா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நல்ல வீடியோ போடுறோமான்ட்டு. ஓகே கைஸ், பை. எல்லாரும் வந்து வாழ்க்கைய வந்து முன்னேறி வாங்க. சேனலுக்கு எதுவுமே சொல்ல, நீ ஒண்ணு கத்து பண்ண சேனலுக்கு என்ன பண்ண சொல்லு. சேனலுக்காக நீ என்ன பண்ணதா கேட்ட? நீ அப்படிதான் கேட்ட. சேனலுக்கு 25 என்ன பண்ணணும்? 25ல வந்து நல்லா கொஞ்சம் வீடியோஸ் நிறைய சொல்லு பின்னாடி இருந்து கிடையாது, நிறைய உழைக்கணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும். கொஞ்சம் பெரிய நினைப்புல இருக்கேன். நான் சின்னதா இருப்பேன். ஒரு வருஷம் நினைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான், பார்த்துப்போம். வெரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் டே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஓகே கைஸ், பை. பாப்போம்.